அனைவருக்கும் வணக்கம்ங்க. 15/3/2026 சிவகிரி கேட்டில் ஃபார்ம் விற்பனை பதிவுகளில் 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க 3ஆம் நீத்து காராம்பசு மாடுங்க. 9 மாதம் சினைங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு கண்ணுக்கு போக நேரம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. கன்று போடுறதுக்கு 1 வாரம் டைம் இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஒரு தெளிவான காராம்பசு வேணும், லோ பட்ஜெட்டில் வேணும், கால் அணைக்கக்கூடாது, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 56,000 ரூபாய்ங்க. காங்கைங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். தொட்டு நீவுறதும் நீவிக்கலாமுங்க. காம்புகள் 4 கருப்பு, காது உள்மடல் கருப்பு, மேல் நாக்கு கருப்புங்க. காராம்பசு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்க தாராளமாக வாங்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் அனுப்புகிறோம். இல்லை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறீங்கன்னா கூட வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறீங்க, ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வேண்டான்னு தோணுதுன்னா நீங்கள் திரும்ப இந்த வீடியோவில் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுக்கலாமுங்க. 1 நாள் 2 நாள் கழித்து இல்லை வண்டியில் ஏற்றும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு சூழல்னால வேண்டான்னு குறிப்பிடும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறு விற்பனையாக போட்டு விற்பனை பண்ணுறதில் நிறைய சிரமங்கள் ஏற்படுதுங்க. உங்களுக்கு வீடியோ பாருங்கள். நம்ம சொல்கிற விளக்கமும் விலை நிர்ணயமும் நம்ம சொல்கிற உத்தரவாதங்களும் பிடிச்சிருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள். சினை மாடுகள் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள்லேருந்து 10 நாளாவது அந்த மாடுகள் டைம் எடுக்குங்க. கன்று மாடாகட்டும் சினை மாடாகட்டும்ங்க. ஆனால் கன்று மாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டக்குன்னு மாறிக்கும். ஆனால் சினை மாடுகள் வந்து இடம் மாறுதலுக்கு ஒரு 2 நாள் டு 4 நாள் வரைக்கும் 10 நாள் வரைக்கும் எடுக்குதுங்க. அதே மாதிரி கன்று ஈனிய பிறகு பாலுக்கு தொந்தரவு இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து 1 வாரம் வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் கட்டாயமாக இருக்கத்தான் செய்யுங்க. அதுக்கப்புறமும் தொந்தரவாக இருந்ததுன்னா ஒரு 6ஆவது நாள் 7ஆவது நாள் எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க. வேறு மாடு உங்களுக்கு மாற்றி கொடுக்குறோங்க. 2வது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 4ஆவது ஈத்து மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு தெளிவாக பால் இருக்கும். நல்ல குவாலிட்டியான கொம்புதலையில் இருக்கக்கூடிய மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. 4ஆம் நீத்து மயிலை மாடு. 9 மாதம் சினை. கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். மாடு கன்று 2ம் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தெளிவான மாடு. விலை 54,000 ரூபாய்ங்க. காங்கைங்கன்று போடலினாலோ பாலுக்கு நிற்கலினாலோ சுழிகளில் மாற்றம் இருந்தாலோ குறிப்பிடுங்க. கண்டிப்பாக மாற்றி கொடுக்குறோமுங்க. கொம்பு தலையிலையும் சரி மடிகால் சுத்தத்துலேயும் தெளிவான மாடுங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குதுங்க. லோக்கலில் போனது முழுமையாக கறந்த மாடு. தலையீத்துலேருந்து கால் அணைச்சி பழக்கியிருக்காங்க. அதனால் கால் அணைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிரமமே கிடையாதுங்க. நாட்டு மாடுகள் எப்போவுமே கால் அணைச்சி கறக்கணும். அதுதான் வழிமுறைங்க. கால் அணைச்சி கறக்கிறதுங்கிறது வந்து மாடுகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. உட்காந்து கறக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு. ஏன்னா நாட்டு மாடுகள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறது. புதாளுங்க கறக்கிறனால அணைச்சிட்டோம் அப்படின்னம்னா ஒரு சத்தம் கேட்டு நகராமல் இருக்கிறதுக்கோ இல்லை கொசு கடிக்கலாம், ஈ கடிக்கலாம், ஒரு நாய் உழைக்கிற சத்தம் கேட்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு அணைச்சிட்டோம்னா நம்ம தைரியமாக உட்காந்து கறக்கிறதுக்கு எளிமையான வழிங்க. விலை 54,000. ஈத்து 4ஆவது ஈத்து சினை 9 மாதம்ங்க. 3வது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸ் கிடாரிங்க. 6 பல்லுங்க. தலையீத்துங்க. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே இது சினை இல்லையாங்கிற விவரத்தை நம்ம குறிப்பிட்டுறோங்க. நல்ல ஒரு தெளிவான கிடாரி. 6 பல்லு தலையீத்து. காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸு. வண்டியில் வந்து இப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து தனிச்சு கட்டினதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி குணவனத்தில் தெளிவான கிடாரி. நல்ல ஹெவி சைஸாகவும் இருக்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. சினை இருந்தாலும் இல்லைனாலும் விற்பனை விலை இந்த விலை தானுங்க. சினை இருக்கா இல்லையாங்கிறது வீடியோ போட்ட உடனே நம்ம அதுக்குள்ளே நம்ம பார்த்து தெளிவுபடுத்தி சொல்லிடலாமுங்க. ஈத்து முதல் ஈத்து. காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸு. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து ஒரு 3 to 4 மாதம் உறுதியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சினை பார்க்க வர்றவங்க கொஞ்சம் காலதாமதமானதுனால நம்ம வந்து
கொஞ்சம் தாமதமாக சொல்கிறோம். சினை இருந்தாலும் இல்லைனாலும் விலை 32,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். மாடுகள் கன்றுகளை பார்க்கலாம். எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதுமானது. அந்த மாடு உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாம். வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க. அதே மாதிரி நம்ம கால்நடை தீவனங்களும் விற்பனை பண்ணுறோங்க. 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோ பேக்கிங்கில் கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள், கரூர் மாவட்டத்துக்கு நம்மளுடைய சொந்த வாகனத்திலே டெலிவரி பண்ணிகிட்ருக்குறோம். ஈரப்பதமிக்க தீவனம் 570க்கும் ட்ரை தீவனம் 1120க்கும் டெலிவரி பண்ணுறோம். அது தொடர்பாக உங்களுக்கு சந்தேகம், விளக்கம், சாம்பிள் எடுக்கணும்னா டிஸ்பிளேயில் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொரு மூட்டை வாங்கி நீங்கள் சாம்பிள் பாருங்கள். திருப்தியாக இருந்ததுன்னா ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்க முடியுங்க. அடுத்த விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க. தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. கன்று காலக்கன்று 20 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்கணும். காலையில் 2, சாயங்காலம் 1.5 தெளிவாக கறக்கலாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்க முடியும். மாடு கன்று 2 சுழி சுத்தம். லோ பட்ஜெட்டில் வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரி 2 1.5 கறவையில் தெளிவான மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் கூட புக் பண்ணிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கன்று காலக்கன்று, கறவைக்கு கால் அணைக்கணும். 2 1.5 பால் இருக்கும். மாடு கன்று 2 சுழி சுத்தம். பால் மாடுகள் இடம் மாறுதல் ஏற்படுது அப்படின்னா 2 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் அந்த மாடுகள் வந்து தீவன தண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அந்த புரிதலோடு நம்ம இருக்கணும். புது இடத்துக்கு புது ஆளுங்க கறக்குறாங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் உங்களுக்கு தேவைப்பட்டது மாட்டுக்கு வந்து நீங்கள் கறக்கிறதுக்கு பதட்டப்படுறீங்கன்னா மாட்டை பயமுறுத்தாமல் நம்ம போய் ஒருத்தர் முன்னாடி சும்மா நிற்க வச்சுட்டு நம்ம பாட்டு கால் அணைச்சி கறக்கலாமுங்க. மாட்டை போய் தொட்டுக்கிட்டு நீவிட்டு அப்படி போய் கால் அணைக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாதுங்க. எல்லா மாட்டையும் தொட்டு நீவுற மாதிரி நம்ம வீடியோ போடுறதும் இல்லை. பால் கறக்கிற நேரத்தில் அப்படி செய்யக்கூடாதுங்க. அது ஒரு கூச்சத்தை உருவாக்கிடும். இயல்பாக போகிறோம், கால் அணைக்கிறோம், உட்காடுறோம், கறக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம், காம்புக்கு தண்ணி கழுவி விடுறோம், கறக்கிறோங்க. சில மாடுகள் வந்து காம்புகளுக்கு நம்ம தண்ணி வந்து பீச்சி வேகமாக அடிக்கும்போது கூட கொஞ்சம் பதட்டமாகும். 1 நாள் 2 நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம்னாலே இடம் மாறுதலுக்கு அந்த மாடுகள் வந்து செட் ஆகிக்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து 34,000 ரூபாய். 2 1.5 கறவை இருக்குங்க. இடம் மாறுதல் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக கால்சியம் டானிக்கோ விட்டமின் டானிக் இது 2யும் கலந்து டெய்லி 100 ml கொடுக்கணுங்க. 1 லிட்டர் கால்சியம் டானிக் வாங்குங்க. 60 ml விட்டமின் டானிக் வாங்குங்க. அந்த விட்டமின் டானிக்கை கால்சியம் டானிக்கில் ஊற்றி குளிக்க வச்சுக்கலாம். அதை டெய்லி 100 ml வந்து மாடுகளுக்கு வாய் வழியாக புறப்போகாமல் கொடுத்தோம்னாலே மாடுகளுக்கு பால் குறையுது அப்படின்னா அது மீண்டும் சரியாகிறதுக்கு இதை கண்டிப்பாக பண்ணணுங்க.
5வது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க. மூணாநீத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. 1 வாரமான ஹெச்எஃப் கன்று, கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்கணும். மாடு கன்று 2ம் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 1.5 தெளிவாக கறக்குங்க. மாடு கன்று 2மே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடு கிடாரி கண்ணோட 2, 1.5 கறவையில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. பால் வற்றும் பொழுது ஹெச்எஃப் கன்று, கிடாரி கன்று எந்த சந்தையில் வேணாலும் விற்கலாமுங்க. குறைஞ்சபட்சம் 8,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 15,000 ரூபா வரைக்கும் விற்க முடியுங்க. மாடு சந்தை மதிப்பாக 20,000 ரூபா வரைக்கும் விற்க முடியும். பாலை கறந்துட்டும் திரும்ப விற்றாலும் நஷ்டம் ஏற்படாத விலையில தான் நம்ம குறிப்பிடுறோம். குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும், பெண்கள் பிடிக்கணும், பெண்கள் பால் கறக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க. நல்லா தாலி வச்சா 2 கறக்கலாமுங்க. குறைஞ்சபட்சம் 2, 1.5 கறக்கும். கன்று கிடாரி கண்ணோடு இருக்குது. தஞ்சாவூர் குட்டை மூணாநீத்து மாடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரில் வந்து கறந்து பாருங்கள். பாலுக்கு நிற்கலினாலோ சுழிகளில் தப்பு இருந்தாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுக்கலாமுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடுங்க.
இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுங்க. கன்று இனி 5 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நேரம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்க முடியும். நல்ல குணம், கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய்ங்க. 3ஆம் நீத்து தஞ்சாவூர் குட்டை மாடு. கன்று வந்து காலக்கண்ணுங்க, நாட்டு கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நேரம் 2 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். மாடு கன்று 2 சுழி சுத்தம். விலை 34,000 ரூபாய்ங்க. மாடு நடக்கும்போது ஒரே ஒரு சுண்டு மட்டும் கெடை சுண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சுண்டு வந்து சுண்டி வைக்குங்க. அந்த சுண்டுகால் மாடுகள் எப்போவுமே வந்து காலை எடுக்காதுங்க. பாலும் சேர்ந்து இருக்கும். உட்காந்து கறக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கொசு கடிச்சா கூட காலை எடுக்காது. அதனால் உங்களுக்கு கறவைக்கு ஒழுக்கமான மாடு காலக்கண்ணோட நேரம் 2 லிட்டர் கறவையில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். இடம் மாறுதல் ஏற்பட்டால் அதற்கான கால அவகாசம் கொடுங்க. ஒரு 2 நாள்லேருந்து 1 வாரம் டைம் கொடுங்க. தீவனம் 2 நேரம் நல்லா எடுக்குதாங்கிறது உறுதி பண்ணுங்கள். மாடு ஒரு நாள், அதாவது ஒரு 2 நேரத்துக்கு மேலே தீவனம் சரியாக எடுக்கலைன்னா உடனே அதுக்கு வந்து மூக்கு வேர்த்திருக்கான்னு பாருங்கள். காய்ச்சல் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருந்தால் அடிப்படையாக ஒரு காய்ச்சல் மாத்திரை கொடுங்க. ஒரு லிவர் டானிக் ஒரு 50 to 70 ml புறப்போகாமல் கொடுங்க. செரிமானத்தை தூண்டுவதற்கும் நல்லா பசி எடுப்பதற்காகவும் நம்ம வந்து ப்ரோவிசாக் அப்படிங்கிற மாத்திரையும் நீங்கள் கொடுக்கலாம். அது 2 மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை 1 மாத்திரை, லிவர் டானிக் ஒரு 50 ml கொடுக்கலாம். இது ஒரு 2 வேளை பண்ணோம்னாலே ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை இருந்தால் கூட ஆரம்பத்திலே சரியாயிரும். மாடு இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒரு மாடு வாங்கும்போது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கான முன்னெடுப்பு செய்யும்போது மாடுகள் சீக்கிரமாக நம்ம இயல்பு நிலைக்கு வந்துடும். நாம் எதிர்பார்க்குற பாலும் வந்துடலாமுங்க. விலை 34,000. கன்று காலக்கன்று, ஈத்து 3ஆம் நீத்துங்க. நன்றி, வணக்கம்ங்க.